நண்பர்களே, எக்ஸாமுக்கு எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு. வெறித்தனமா படிக்க வேண்டிய டைம் இது. வெறியா படிக்கணும். நான் எக்ஸாம் படிக்கும்போது இதே மாரி டயத்துல எங்க கிளாஸ்ல எங்க சார் கேட்டாரு, "எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு என்ன ரொம்ப முக்கியமா தேவை? எது இருந்தா நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும்?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. சார் கேட்ட உடனே எல்லாரும் ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னோம். நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னோம். இல்ல அப்படின்னு உடனே ஒருத்தர் தன்னம்பிக்கை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் முயற்சி அப்படின்னோம். அதுக்கப்புறம் விடாமுயற்சி அப்படின்னோம். அதுக்கப்புறம் பயிற்சி இருக்கணும். இப்படி ஒண்ணொண்ணா அறிவு இருக்கணும், ஆர்வம் இருக்கணும், வெறி இருக்கணும். ஒண்ணொண்ணா சொல்லிட்டே போனோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்ற மாரி ஒரே ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தைக்குள்ள இது எல்லாமே அடங்கிரும் அப்டின்னாரு. சரி அவர் ஏதோ முடிவு பண்ணிட்டாரு. நீங்களே சொல்லிருங்கன்னு கேட்கும்பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னன்னா, வைராக்கியம். வைராக்கியம் அப்படிங்கிற வார்த்தை. அன்னைக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி, ஓ! அது இருந்தா வந்துருமா? அது என்னது அது? இந்த வேலை எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். எனக்கு பிளான் பியே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும் தான் அப்படின்னு. நான் வேலை வாங்குனதுக்கு அப்புறம் அத புரிஞ்சுக்கிட்டேன். எதனால நமக்கு அந்த வேலை கிடைச்சது? அந்த வேலை வேணும் அப்படிங்கிற வைராக்கியம். சரி நம்ம பாஸ் பண்ணி வந்திருப்போம்ல. நமக்கு முன்னாடி படிச்சவங்க, நம்ம கூட படிச்சு வேலை வாங்குனவங்க, சென்னையில வந்து வேலை செய்யும் பொழுது, பல டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து இங்க வேலை செய்றவங்க, இவங்க எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு வேற வேற இன்ஸ்டிடியூட்ல செல்ஃபா பிரிப்பேர் பண்ணவங்க, வேற வேற புக் படிச்சவங்க, நெறைய வேறுபாடு இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமைன்னு நான் என்ன பார்த்தேன்னா, அவங்க எல்லாத்துக்குமே, நான் உட்பட எல்லாத்துக்குமே, இந்த வேலை வேணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியம் தான் வேலை வாங்க வச்சிருக்கு. இப்ப இந்த வேலை வாங்குறதுல வைராக்கியம் எப்படி வரும்? ஏன்னா இது உடனே பலன் கிடைக்கிறது இல்ல. இப்ப நான் என்னோட வேலையோட கம்பேர் பண்ணி பார்ப்பேன். முன்னாடி நான் வந்து ஒரு வேலை செய்யும்போது ஒரு கூலி வேலை செய்வோம். டிராக்டர்ல மண்ணள்ளி போடுவோம். டிராக்டர்ல மண்ணள்ளி போடும்போது டிராக்டர் நிறையணும். டிராக்டர் நிறைஞ்சா தான் ஒரு லோடு மண் ஏத்தனா தான் ரூ. 12 குடுப்பாங்க. ஒரு 2 தட்டு அள்ளி போட்டுட்டு உள்ள எட்டி பார்த்தோம்னா நம்ம மண்ணு போட்டதுக்கான எவிடன்ஸே இருக்காது. என்னடா இவ்ளோ இருக்கே? ஒரு புக்க படிக்கும்போது நமக்கு தோணும்ல. ஒரு 4 பக்கம் படிச்சுட்டு புக்க பார்த்தோம்னா இவ்ளோ பெருசா இருக்கேன்னு தோணும். அதே மாரி தான் ஒரு 2 தட்டு அள்ளி போட்டுட்டு உள்ள எட்டி பார்த்தோம்னா மண் இருக்கிறதுக்கு எவிடன்ஸே இருக்காது. நமக்கு அங்க முதுவெல்லாம் உடைஞ்சு போன மாரி இருக்கும். முழு லோடு ஏத்தி முடிக்க வரைக்கும் அத நம்ம என்னன்னா பார்க்கவே மாட்டோம். எட்டியே பார்க்கக்கூடாது. அள்ளி வீசிட்டே இருக்கணும். மண்ணள்ளி வீசிட்டே இருப்போம். ஒரு லோடு முழுசும் போச்சுன்னா ரூ. 12 கிடைக்கும். இதுல பல தடவை போதும் இதுக்கு மேல முடியல. போதும் இதுக்கு மேல முடியல. விட்டுரு, விட்டுரு, விட்டுருன்னு பிரைன் சொல்லிட்டே இருக்கும். இதே மாரி தான் ஒரு பிசி எக்ஸாம்க்கு 1500 வரும்போது ஒரு ரவுண்ட் ஓடுனோனே கால் வலி எடுத்துரும். பிரைன் என்ன சொல்லும்? போதும் நிறுத்திரு, போதும் நிறுத்திரு. நீ நேத்து நைட் தூங்கல. உனக்கு கால் வலிக்குது. உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு. நீ சரியா சாப்பிடல. நீ நெறைய சாப்பிட்ட. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும். அதே மாரி இந்த வேலையிலயும் அது பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும். போதும் நிறுத்து, போதும் நிறுத்துன்னு சொல்லிட்டே இருக்கும். இல்ல இந்த லோடு முழுசா ஏத்துனா தான் எனக்கு ரூ. 12 கிடைக்கும். அப்படின்னு ஒரு லோடு. ஒரு லோடு முடிஞ்ச உடனே போதும். இந்த ஒரு லோடோட போயிரலாம்னு தோணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு லோடோட போயிட்டோம்னா வெறும் ரூ. 12 வச்சு என்ன பண்றது? சாயங்காலம் ஆனா நமக்கு கையில ரூ. 100 கிடைக்கணும். இந்த காந்தி படம் போட்ட ஒரு ரூ. 100 நோட்டு. அப்ப அந்த வேலை செய்யும் பொழுது நமக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா எங்க இருக்கும்னா, அந்த ரூ. 100 நோட்டு மேல தான் இருக்கும். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இத முடிச்சிருவோம், முடிச்சிருவோம், முடிச்சிருவோம்னு தோணும். அதே மாரி தான் இந்த எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணும்பொழுது, பல நாட்கள், பல நேரங்கள்ல போதும் விட்டுறலாம், முடியல, முடியலன்னு சொன்னோம். அப்படி முடியலைன்னு சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஏன்னா இது சாயந்தரம் பலன் கிடைக்கிறது இல்ல. நம்ம படிச்சுட்டே இருப்போம். என்னைக்கு நமக்கு கிடைக்கும்னு தெரியாது. இந்த எக்ஸாமா, அடுத்த எக்ஸாமா, எந்த எக்ஸாம் நமக்கு தெரியாது. ஆனா வர்ற எக்ஸாம்ல எனக்கு கண்டிப்பா வேணும். அப்படிங்கிற ஒரு வெறியும், வைராக்கியம் நமக்கு வேணும். அப்ப நான் நினைச்சுக்குவேன். அன்னைக்கு எப்படி நமக்கு ரூ. 100 நோட்டோ, இன்னைக்கு நமக்கு என்னன்னா, அந்த கருப்பு வெள்ளையில பிளாக் அண்ட் ஒயிட்ல நம்ம பேரு பொறிக்கப்பட்ட அந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர். அதுல பச்சை இங்க்ல கையெழுத்து போட்டு உனக்கு இந்த வேலை ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஆர்டர். அந்த ஆர்டர கையில வாங்க வரைக்கும் நீ விடக்கூடாது. அந்த வைராக்கியம். பிரிப்பரேஷன நானு விடவே மாட்டேன். 6ல இருந்து 10 வரைக்கும் படிச்சா போதும் தான் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஏதேதோ புக் படிக்கணும்னாங்க, எல்லாத்தையும் படிச்சோம். வேலை வாங்க வரைக்கும் இத பண்ணித்தான் ஆகணும். அதே ஸ்பிரிட் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கு. நெறைய பேர் இப்ப தமிழ் கேள்விக்கு அப்புறம் குரூப் 4க்கு அப்புறம் பார்த்தோம்னா, பழமொழி 400 எடுத்து 400 பழமொழி படிக்கிறாங்க. கலைச்சொல்லக்கதை படிக்கிறாங்க. என்ன வேணாலும் நீ கேளு. நான் ரெடியா இருக்கேங்கிற மாரி ரெடியா இருங்க. அந்த ஸ்பிரிட்ட விட்டுறக்கூடாது. அதுதான் நமக்கு தேவை. சோ கன்டென்ட்க்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கன்டென்ட் என்னன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகள். உரிமைகள் அப்படிங்கிறது அன்றாட வாழ்க்கையில நம்ம நிறைய பயன்படுத்துறதான். அது நம்ம பார்த்தோம்னா வீட்ல அம்மா அப்பாட்ட குழந்தைகள் எனக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிறது, குழந்தைகள் அம்மா அப்பா அடிக்கும்போது உரிமை இல்லையான்னு கேட்கறது, அப்புறம் நண்பர்கள் நண்பிகளுக்குள்ள, அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள எல்லாத்துக்குள்ளயுமே நம்ம உரிமையை பத்தி பேசிக்குவோம். எனக்கு உரிமை இல்லையா, உரிமை இல்லையான்னு சொல்லிட்டு. அரசியலமைப்புல அடிப்படை உரிமைகள்லாம் என்னன்னா, அரசுன்னு ஒண்ணு நம்ம அமைச்சிருக்கிறோம். ஒரு அரசு என்றால் 3 அங்கங்கள் இருக்கணும். சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறைன்னு சொல்லிட்டு. இது எதுக்காக அமைக்கப்படுது? மக்களை பாத்துக்கிறதுக்காக. இப்ப மக்களை பாத்துக்கிறதுக்காக ஒரு அரசு அமைக்கப்படும் பொழுது அந்த அரசு மக்களுக்கு சில உரிமைகளை வழங்கணும். அதை மீறக்கூடாது.
வள்ளுவர் திருக்குறள் சொல்லுவாரு, செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்தக்க அதாவது செய்யக்கூடாதத நம்ம செய்யக்கூடாது, செய்ய வேண்டியத கண்டிப்பா செய்யணும். அப்ப இதுல அடிப்படை உரிமைகள் எடுத்து பார்த்தோம்னா, அடிப்படை உரிமைகள்ல நம்ம செய்தக்க அல்ல, டோன்ட் அப்படிங்கிறார் வள்ளுவர். டோன்ட்னா செய்யக்கூடாது, இதெல்லாம் உரிமைகள், இந்த உரிமைகள்லாம் நீங்க மீறக்கூடாது. அப்ப முதல்ல இந்த உரிமைகள் அப்படிங்கிறது எப்ப வருதுன்னு பார்த்தோம்னா அரசுல இருந்து வருதுல. இது மன்னராட்சி காலத்துல 1215 1215 ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்துல ஜான் மன்னர், ஒரு மன்னனே பார்த்தோம்னா மக்களுக்கு உரிமைகள் கொடுக்குறான். நான் மன்னரா இருந்தா கூட உங்களுக்கு இந்த உரிமைகளா இருக்கு. எந்த மன்னர் அந்த மாதிரி உரிமையை கொடுப்பாரு? மக்கள் போராட்டம் பண்ணி வாங்கியிருக்காங்க. நம்ம மன்னரா இருந்தா விட்டுருவோமா? நீங்க எல்லாம் என்னுடைய மக்கள், உங்களா உரிமை வச்சுக்கணும் கொடுப்போமா? மக்கள் போராட்டம் பண்ணி அந்த உரிமைகளை வாங்கியிருக்காங்க. இதுக்கு மேக்னா கர்ட்டா அப்படிங்கிறாங்க. மேக்னா கர்ட்டானா மகா சாசனம். அப்ப இது மாதிரியே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே மகா சாசனம். இந்தியாவுல நிர்வாகத்துல விக்டோரியாவுடைய பேரறிக்கை 1858 மகா சாசனம். கல்வியில நமக்கு பார்த்தோம்னா சார்லஸ் வுட்ஸோட அறிக்கை மகா சாசனம் 1854. இது மாதிரி மகா சாசனம் சொல்லுவோம். முதல்ல மகா சாசனம் 1215ல ஜான் மன்னன் கொடுத்த நம்மளுடைய அந்த பில் ஆஃப் ரைட்ஸ், உரிமைகள் மசோதா. இது மாதிரி அரசியலமைப்புல முதல்ல யார் வச்சிருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கால யூஎஸ்ஏல தான் கான்ஸ்டியூஷன் எழுதுனாங்க. முதல்ல ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அவங்க தான் பார்த்தோம்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வச்சிருக்காங்க. அதை பார்த்தா நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுல நமக்கு அரசியலமைப்புல எந்த பகுதியில் இருக்கு? பார்ட் 3ல இருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் இருக்கு? ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடியது. எத்தனை ரைட்ஸ் இருக்கு? கைண்ட்ஸ் ஆஃப் ரைட்ஸ், எத்தனை வகையான உரிமைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6 வகையான உரிமைகள் இருக்கு. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பொழுது 7 இருந்தது, அப்ப 1 தூக்கிட்டோம். இதுல என்னென்ன டைமென்ஷன்ல கொஸ்டின் கேட்பாங்க அதே ஆர்டர்ல அடிக்கிருக்கேன். இது ஈஸியானதானே? 10th புக்ல ஒரே பக்கத்துல கொடுத்திருப்பாங்க. நம்ம கஷ்டப்பட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு கொஸ்டின் வாங்குறதுக்கு ரொம்ப நாள் படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம். அந்த கொஸ்டின் வருமா வராதான்னு தெரியாது. அப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிற ஒரு கொஸ்டினை இதுல ஈஸியா கேட்கிற ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணோம்னா 2 ஈக்குவல் ஆயிரும். அப்ப நம்ம ஈஸியான கொஸ்டினை தப்பு பண்ணக்கூடாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கன்ஃபார்மா கொஸ்டின் 90க்கு மேல கேட்டிருக்காங்க. கன்ஃபார்மா கேட்பாங்க, ஈஸியா கேட்பாங்க. அதை அழகா செதறாம அடிச்சுட்டு வரணும். அதுக்கு இது தேவை. சோ இப்ப இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம அந்த ஆர்டர்ல அடிக்க வச்சிருக்கேன். இதுல நமக்கு என்ன கிடைக்கும்னா எந்த பார்ட்ல பேசிக்கான கொஸ்டின், எல்லா ரைட்ஸை பத்தி இருக்கக்கூடியது, அது சம்பந்தமா இருக்கக்கூடிய கேஸ், அதுல இருக்கக்கூடிய டாக்டரின் கோட்பாடுகள் ஏதா இருந்தா அது மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே இதுல கவர் ஆயிருக்கும். சோ இப்ப கொஸ்டின் வச்சு ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவோம். ஆஸ் யூஷுவல் நம்ம பாக்குற மாதிரி பிஓக்கு பேஸ்ட் டிஸ்கஷன் பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அடிப்படை கடமைகள் என்ற கருத்தையில இதுல இருந்து பெற்றார்கள். தப்பா கொடுத்திருக்காங்க. அடிப்படை கடமைகள் இல்ல, ஏன்னா தமிழ்ல தப்புனா இங்கிலீஷ்ல பார்க்கணும். இந்த ஃப்ரேமர்ஸ் இங்கேயும் ஃபார்மர் தப்பா கொடுத்திருக்காங்க. ரெண்டுலயுமே உருப்படியா இல்ல, பட் இருந்தாலும் கரெக்டா ஆன்சர் இருக்குது. ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் borrowed the concept of fundamental rights, அடிப்படை உரிமைகள் எங்க இருந்து எடுத்துக்கிட்டாங்க? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் யூஎஸ்ஏ, அமெரிக்கால இருந்தா நம்ம எடுத்துக்கிட்டோம். இது ஒரு பேசிக்கான கொஸ்டின், ஸ்கூல் புக்ல இருக்கு. இதே மாதிரி தான் நமக்கு என்னன்னா அரசியல் அமைப்பு என்ற கருத்தாக்கம், கான்ஸ்டிடியூஷனலிசம், கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு எழுதப்பட்டதா இருக்கணுங்கிற கான்செப்ட் எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்? அமெரிக்கால இருந்து எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி நமக்கு ஒரு அரசுனா 3 அங்கங்கள் இருக்கணும். சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறைன்னு 3ஆ பிரிச்சு வச்சிருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அரசு, ஏன்னா நம்ம சிலப்பதிகாரத்துல பாண்டிய மன்னன் பார்த்தோம்னா மன்னன் காலத்துல மன்னனே சட்டம் இயற்றுவாரு, அவரே அதை நடைமுறைப்படுத்துவாரு, அவரே நீதி வழங்குவார், எல்லாமே அவர்தான். ஆனா நமக்கு இப்ப அப்படி எல்லாம் 3ஆ பிரிச்சிருக்கிறோம். இதை முதல்ல யார் சொன்னா? மாண்டஸ்கி சொன்னார். அவர் எழுதின புக் தி ஸ்பிரிட் ஆஃப் லாஸ். அதே மாதிரி அது அமெரிக்கால தான் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அமெரிக்கா பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அயர்லாந்து ஆப்ஷன்ல இருக்கு. அயர்லாந்தை பார்த்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா அயர்லாந்துல இருந்து எடுத்துக்கிட்டது டிபிஎஸ்பி, அரசின் வழிநெறிமுறை கோட்பாடுகள். கனடா இருக்கு, கூட்டாட்சி, வலுவான மத்திய அரசு இருக்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி. கனடா பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா யூஎஸ்ஏ கூட்டாட்சி தான், பட் அது பார்த்தோம்னா மாநிலங்கள் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இங்கிலாந்து பார்த்தோம்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பாராளுமன்ற ஆட்சி முறை. இங்கிலாந்தை பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டது. அடுத்த கொஸ்டின் போலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சி சில சமயம் இந்த மாதிரி கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளது? எந்த பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் 3ல தான் இருக்குது. சோ பகுதி 3ல இருந்தா தான் அது அடிப்படை உரிமை. ஒரு உரிமை அடிப்படை உரிமையா இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. முதல்ல உரிமைனா என்ன? நம்முடைய கோரிக்கைகள் உரிமைகள். அதுக்காக நடுரோட்ல படுத்துங்கிறத நம்ம கோரிக்கையா வைக்க முடியுமா? முடியாது. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இதுதான் உரிமைன்னு சொல்லி நமக்கு அடிப்படை உரிமைகள்னா பார்ட் 3ல எழுதியிருந்தா அது அடிப்படை உரிமைகள். எல்லா கோரிக்கைகளுமே உரிமையா மாறாது. அப்ப நமக்கு சில கோரிக்கைகள் அது நமக்கு அத்தியாவசியமானது, அது இல்லாம நம்மளால உயிர் வாழவே முடியாது. அப்படிப்பட்டதான் நம்ம கொடுத்துருக்காங்க.
சோ அது வந்து பார்ட் 3ல இருக்கக்கூடியது ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும். பார்ட் 4 பார்த்தோம்னா 36ல இருந்து 51 வரைக்கும் இது அரசின் வழிநெறிமுறை கோட்பாடுகள். அரசு என்னெல்லாம் பண்ணணும், அரசினுடைய கடமைகள் தான் பார்ட் 4. பார்ட் 2 பார்த்தோம்னா நமக்கு குடியுரிமை பத்தி சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும். பார்ட் 1 பார்த்தோம்னா 1ல இருந்து 4 வரைக்கும் இந்தியான்னு சொல்றோமே, இந்தியாங்கிற நாடு எது, அதோட நிலப்பரப்பு யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி தான் 1 to 4. சோ முதல் 4 பார்ட்லயுமே ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிகலோட சேர்த்து படிக்கணும். 51க்கு மேல போனா தான் முக்கியமான ஆர்டிகல் கான்செப்டா நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். அடுத்ததும் அதே மாதிரி தான் பார்ட் 3ல இருக்கு அப்படிங்கிறது ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்குங்கிறது. இருந்தாலும் உரிமைகள் நமக்கு எஃபெக்டிவா ஆரம்பிக்கிறது. ஏன்னா 12 அரசு என்பதன் பொருள், 13 சட்டம் என்பதன் பொருள், 14ல தான் சமத்துவ உரிமை ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆரம்பிக்குது. அப்ப 14ல இருந்து 32 அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை. 6 உரிமைகளும் 14 to 32க்குள்ள முடிஞ்சு போயிடும். சோ இப்ப இருந்தாலும் 12 to 35 அப்படிங்கறதா அந்த லிமிட். இந்தியாவின் மகா சாசனம் என்று விவரிக்கப்படுகிறது. ரெண்டுமே சரி. மகா சாசனம்னா என்னன்னு சொன்னேன், முதல்ல ஒரு மன்னன். இங்கிலீஷ்ல ராபின்ஹுட்னு ஒரு படம் இருக்கு. நான் கூட இதை முதல்ல படிக்கும் பொழுது அந்த மன்னன் ரொம்ப நல்லவன் போல் இருக்கு, மக்கள் மேல இறக்கப்பட்டு உரிமையை கொடுத்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறமா அந்த படத்தை பார்த்தா தான் தெரியுது, மக்கள்லாம் போராடி தான் உரிமையை வாங்கியிருக்காங்க. வேற வழி இல்ல, கொடுத்தேன்னா உன உயிரோட வச்சிருப்பாங்க, கொன்று மிரட்டிருக்காங்க. அதனால அந்த மன்னன் வந்து உரிமைகள் மசோதா வந்து கொடுத்திருக்கான். அப்புறமா யோசிச்சு பார்த்தா புரியுது, நாம மன்னரா இருந்தா மக்களுக்கு உரிமையை கொடுத்துருவோமா? சோ அதே தான் அவருக்கு இருந்திருக்கு. பட் எழுதி வாங்கிட்டாங்க. மகா சாசனம் அப்படிங்கிறது ஜான் மன்னர் வந்து எழுதி கொடுத்து 12-15 மேக்னா கரெக்டா 12-15. சோ இதுல ரெண்டுமே கரெக்ட். அடுத்த கேள்வி ரொம்ப சிம்பிளானது. அரசியலமைப்பின் ஷரத்து 19. அதாவது உரிமைகள் எப்படி நமக்கு 6 இருக்கோ அதே மாதிரிதான் சுதந்திரமும் 6 இருக்கு. சுதந்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஆர்டிகல் 19ல இருக்கக்கூடிய சுதந்திரம். ஆர்டிகல் 19ல இருந்து 20, 21, 22, 22 வரைக்கும் இருக்கக்கூடிய சுதந்திர உரிமை அப்படிங்கிறாங்க. சோ உரிமைகள் 6 உரிமைகள் சொல்றோம். 6 உரிமைகள் பார்த்தோம்னா முதல் உரிமை 14ல இருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடியது சமத்துவ உரிமை. நம்ம எல்லாருமே சமம்னு சொல்லக்கூடியது. அந்த உரிமை இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாரும் சமமா இருக்கிறோம். நம்மளை சமமா ஆக்கிறதுக்காக அந்த உரிமைகள் முயற்சி பண்ணுது. 19ல இருந்து 22 வரைக்கும் பார்த்தோம்னா சுதந்திர உரிமை. சுதந்திரமா நம்ம எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம். சுதந்திரத்தை எப்படி பறிக்க முடியும்? ஜெயில புடிச்சு போடணும், அப்பதான் சுதந்திரத்தை பறிக்க முடியும். அப்ப இது அரஸ்ட், டிடென்ஷனு, ஜெயிலு அதை பத்தி சொல்லக்கூடியது 19ல இருந்து 22 வரைக்கும். அடுத்து 23, 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 25ல இருந்து 28 வரைக்கும் சமய தொடர்பான உரிமை, ரைட் டு ரிலீஜியன். 29, 30 பார்த்தோம்னா கல்ச்சுரல் எஜுகேஷனல் ரைட்ஸ், அதாவது கல்வி கலாச்சார உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. 31 வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்துரிமை. 32 பார்த்தோம்னா அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை. அதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த 32 டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா இதயமும் ஆன்மாவும் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு மனிதனுக்கு இதயம் இல்லைன்னா செத்து போயிடும், ஆன்மா இல்லைன்னா டெட் பாடின்னு அர்த்தம். அதே மாதிரியே இந்த அரசியலமைப்புக்கு 32 இல்லைன்னா அரசியலமைப்பு செத்து போயிடும். எப்படி? அதாவது 32 என்ன சொல்லுதுன்னா அடிப்படை உரிமைகள் கிடைக்காத பொழுது நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு போலான்னு சொல்லுது. அப்ப அடிப்படை உரிமைகள் கொடுக்கறது முக்கியம் இல்ல, அது மறுக்கப்பட்டா நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போலான்னு சொல்றாங்க. ஒருவேளை 32 இல்லைன்னா நம்ம உரிமைகள் மீறப்பட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. அப்பனா உரிமையே இல்லைன்னு அர்த்தம். உரிமையே இல்லாம எதுக்காக அரசியலமைப்பு, எதுக்காக அரசு, எதுக்காக சட்டமன்றம், எதுக்காக பிரதமர், எதுக்காக முதலமைச்சர், எதுக்காக சட்டமன்றம், எதுக்காக லோக்சபா? அப்ப எதுக்குமே பர்பஸ் இல்ல. அப்ப மொத்த அரசியலமைப்பே செத்து போயிடும். அதனாலதான் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஆர்டிகல் 32 அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் அப்படிங்கிறார். இவர் மட்டும் இல்ல, கிரான்வெல்லி ஆஸ்டின் சொல்றாரு அரசியலமைப்பினுடைய மனசாட்சி அப்படிங்கிறார். எதை? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், DPSP இது ரெண்டையுமே கன்சைன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லி கிரான்வெல்லி ஆஸ்டின் சொல்றாரு. ஷார்ட்ல கூட போட்டிருப்பேன் நான். சோ இப்ப இதுதான் இருக்கக்கூடிய உரிமைகள். இதுல 19ல மட்டும் 6 வகையான சுதந்திரம் இருக்கு. சோ அதுதான் இங்க கேக்குறாங்க, 19ல எத்தனை சுதந்திரம் இருக்கு? 6. அதுலயும் 7 இருந்தது, 1 தூக்கியாச்சு. சொத்து வாங்குவதற்கான சுதந்திரம். அடுத்த கேள்வி, இப்போ கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நமக்கு அடிப்படை உரிமைகளுடைய சிறப்பு இயல்புகள், சாலியன் ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம உரிமைகளுக்குள்ள போவோம். கீழ் காணப்படும் வாக்கியங்களை கருதுக. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை. இப்படி வட்டம் போட்டா அது வெறும் வட்டம் இல்ல,
டிஎன்பிஎஸ்சி நமக்கு தோண்டி வச்சிருக்க குழி, அந்த குழிக்குள்ள நம்ம விழுந்துடக்கூடாது. சரியா? சோ முழுமையானவை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடிப்படை உரிமைன்னு ஒண்ணு நமக்கு அரசியலமைப்பு கொடுத்துருக்கு. கொடுத்துட்டா அதை கம்ப்ளீட்டா நம்மளால மீறவே முடியாதுன்னு இருக்கும். அடிப்படை உரிமைகளை ஸ்கூல்ல சொல்லி தரும்போது ஒரு டவுட் வரும். பேச்சு உரிமை இருக்கு அப்படிம்பாங்க. கிளாஸ்ல டீச்சர் சொல்லும் போது நமக்கு எந்திரிச்சு கேட்கலாம் தோணும். அப்படின்னா நாங்க பேசலாமா? அப்புறம் ஏன் பேசுறவங்க பேரை வந்து போர்டில் எழுதி போட வைக்கிறீங்க? நீங்க இல்லாத போது எதுக்கு வந்து அடிக்கிறீங்க? பேசினா ஏன் வந்து அடிக்கிறீங்கன்னு கேட்க தோணும். அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். அரசுக்கும் மக்களுக்கு இருக்கக்கூடியது தவிர டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இல்ல வீட்டுல அப்பா அம்மாட்ட போய் எனக்கு பேச்சு உரிமை இருக்கு நம்ம இஷ்டத்துக்கு பேசினா பொழிச்சுன்னு கணத்தோட விழுகும். சோ உரிமைகளை நம்ம ஃபேமிலியில கேட்க முடியாது, கிளாஸ் ஸ்கூல்ல கேட்க முடியாது. இந்த உரிமைகள் வந்து அரசுக்கும் மக்களுக்குமானது. அவங்க சட்டம் மூலமாகவோ இல்ல அவங்களுடைய உத்தரவு மூலமாகவோ தடை செய்யக்கூடாது. இன்னொன்னு முழுமையானவே என்ன அர்த்தம்னா, பேச்சுரிமைன்னு கொடுத்துட்டா முழுசா பேசுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. ஒருத்தர் அவதூறு பேசுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. டிஃபமேஷன் அப்படின்னு சொல்லி அவதூறு வழக்கு போட்டுருவாங்க. அப்ப நம்ம இஷ்டத்துக்கு நம்மளால எல்லாத்தையுமே பண்ண முடியாது. இப்ப எங்க வேணாலும் போயிட்டு வரலாம்னு சொன்னா நம்ம இஷ்டத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்குள்ள உள்ள போயிட்டு எனக்கு எங்க வேணாலும் போக உரிமை இருக்கு நான் போறேன்னு சொல்லக்கூடாது. டைகர் ரிசர்வ்க்குள்ள போயிட்டு எனக்கு டைகர் ரிசர்வ்க்குள்ள உள்ள போனா புலி சாப்பிட்றோம். ஏன்னா டைகர் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் கோர் ஏரியாக்குள்ள போக கூடாது, அது சட்டம். அப்ப எதுவுமே முழுமையானது கிடையாது. எல்லாத்துக்குமே தகுந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு வரையறையை வச்சு நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இந்த நிறுத்தி வைக்கிற உரிமை யார் கொடுத்திருக்காங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு. சோ இப்ப இதுல என்னன்னு பார்த்தோம்னா முழுமையான உரிமைகள் எதுவுமே இல்லையான்னு கேட்டா 2 ஆர்டிகல் இருக்கு. ஆர்டிகல் 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. தீண்டாமைனா நான் தொட மாட்டேன்னு சொல்றது மட்டும் இல்ல. ஒரு டீ கடையில 2 டம்ளர் டீ வச்சு டீ போட்டா தப்பு. ஹோட்டல்ல 2 தட்டு வச்சு சர்வ் பண்ணா தப்பு. தீண்டாமை எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதுக்கு எக்ஸப்ஷனே கிடையாது. அது ஒரு முழுமையான உரிமை ஆர்டிகல் 17. அதே மாதிரிதான் குழந்தை தொழிலாளர், சைல்ட் லேபர். குழந்தைகளை அபாயகரமான தொழிற்சாலையில பணியமர்த்துவதை தடை செய்யுது. வீட்டுல அப்பா அம்மா கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னா சைல்ட் லேபர் நீங்க என்ன சொல்லக்கூடாதுன்னு நம்ம குழந்தைய உரிமை கேட்க முடியாது. 24 வந்து அபாயகரமான தொழிற்சாலை பணியாம தடை செய்கிறது, அது முழுமையான ஒண்ணு. இது 2 தான் அப்சல்யூட் ரைட். அப்ப எல்லாமே முழுமையானவை சொன்னா தவறான ஒண்ணு. அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை. எஸ், ஆர்டிகல் நமக்கு வந்து பார்த்தோம்னா நடைமுறைப்படுத்த முடியும். ஏன்னா இந்த பழைய படத்துல எல்லாம் மாணிக்க கற்களா இருக்கும்போது பாம்பு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. எங்க மாணிக்கம் இருக்கோ அங்க பாம்பு இருக்கும். ஏன்னா அந்த மாணிக்கத்தை யாரா எடுத்தா கொத்துறதுக்காக பாம்பு விட்டுருப்பாங்க. அது படத்துல காட்டுவாங்க, உண்மையிலே இருக்கா நமக்கு தெரியல. அதே மாதிரிதான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அடிப்படை உரிமைகளை உருவாக்கி வச்சுட்டு அதை அப்படியே விட்டோம்னா எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, மாணிக்கத்தை திருடிட்டு போற மாதிரி அதை மீறிடுவாங்க. அதை கொத்துறதுக்கு பாம்பு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆர்டிகல் 13 ஒரு பாம்பு விட்டுருக்காரு, ஆர்டிகல் 32 ஒரு பாம்பு விட்டுருக்காரு. அப்ப ஆர்டிகல் 32 மீறப்பட்டா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். அதே மாதிரி இங்க போனா கூட நமக்கு என்னன்னா எமர்ஜென்சி டைம்ல நிறுத்தி வைக்கலாம். 226 ஹை கோர்ட்டுக்கு அது ஒரு பாம்பு, இதுவும் கொத்தம். அப்ப 13 என்ன சொல்லுது, சட்டமன்றம் அடிப்படை உரிமைகளை மீறுற மாதிரி சட்டம் இயற்றக்கூடாதுன்னு சொல்லுது. இது எல்லாமே இவங்க வந்து சேஃப்கார்டு பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப 8 அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டாலும் நேரடியாக நாம உச்சநீதிமன்றத்தின் கதவை தட்டலாம். ஒருவேளை உச்சநீதிமன்றத்தோட கதவு மூடி இருந்தாங்கன்னா ஹைகோர்ட்டோட கதவை தட்டலாம். உச்சநீதிமன்றத்தோட கதவு கூட நமக்கு வந்து பார்த்தோம்னா சின்னதான். ஏன்னா அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமே நம்ம போக முடியும். ஆனா ஹைகோர்ட்டுக்கு அப்படி இல்ல, எல்லா உரிமைகளுக்காகவும் நம்ம போலாம். 226. அப்ப the door of the high court is bigger than wider than the door of the supreme court அப்படிங்கிறாங்க. ஏன்னா 226 எல்லா உரிமைகளுக்காகவே நம்ம போலாம். இப்ப நீதிமன்றத்தால் செயல்படுத்தக்கூடியவை இந்த உரிமைகளை மட்டும் மீறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம டைரக்டா கோர்ட்டுக்கு போயிடலாம். அதுதான் செயல்படுத்தக்கூடியவை அப்படிங்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. they are enforceable in court of law. நீதிமன்றம் மூலமாக செயல்படுத்தக்கூடியவை அடிப்படை உரிமைகளை பற்றி சரியான கூற்று. எஸ், they are enforceable. நீதிமன்றம் மூலமா செயல்படுத்தலாம், மீறப்பட்டா நம்ம கோர்ட்டுக்கு போலாம். அதேதான் அப்சல்யூட் சொல்லியிருக்காங்க. அப்சல்யூட் சொன்னா அது தவறான ஒண்ணு, ஏன்னா இதுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் போடலாம். அடுத்து தேசிய அளவிலான அவசர நிலையின் போது விதி 20 மற்றும் 21 கீழ் உள்ளவை தவிர மற்ற அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம். சில நேரங்கள்ல அதை நிறுத்தி வைக்கப்படலாம் அப்படிங்கிறாங்க. எப்பன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 352 தேசிய நெருக்கடி. இந்த தேசிய நெருக்கடி 3 காரணத்துக்காக கொண்டு வரலாம். ஒண்ணு போர். இப்ப நமக்கும் ஏதோ ஒரு நாட்டுக்கும் போர்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், வரக்கூடாது. ஒருவேளை போர் இல்ல வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, யாராவது பக்கத்து நாட்டுக்காரங்க வந்து நம்மளை படையெடுத்து வந்து ஆக்குபை பண்றாங்க, நடக்கக்கூடாது. உதாரணத்துக்காக சொல்றேன், அப்படி ஒரு எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். இன்னொன்னு முன்னாடி ஒரு வார்த்தை இருந்தது, உள்நாட்டு கலவரம், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். இப்ப அந்த வார்த்தையை தூக்கிட்டு ஆர்முடு ரெபலியன் மாத்திட்டாங்க, ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. எப்ப மாத்தினாங்க,
44th அமெண்ட்மெண்ட் 1978ல. அப்ப இதுலதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்படுறது சம்பந்தமா ஒரு விஷயம் இருக்கு. எப்ப 352 போர் மற்றும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்புக்காக கொண்டு வந்தாலும் ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் எதுன்னு பார்த்தோம்னா 358. அடுத்த ஆர்டிகல் 359 என்ன சொல்லுதுன்னா, 19 தவிர, ஏன்னா 19 ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகும். 19 இல்லாம மத்த ஆர்டிகல்ஸ் பிரசிடென்ட் சஸ்பெண்ட் பண்ணலாம். யாரு? பிரசிடென்ட் சஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு சிலவற்றையோ அது ஒட்டுமொத்தமாகவோ அப்படின்னு இருக்கு. இப்ப இந்திரா காந்தி அம்மா 1975ல எமர்ஜென்சி கொண்டு வர்றாங்க. இந்த எமர்ஜென்சி பார்த்தோம்னா காரணம் உள்நாட்டு கலவரம், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். அவங்க பிரச்சனைய உள்நாட்டு கலவரம் அப்படின்ட்டாங்க. எமர்ஜென்சி வந்துச்சு, நிறைய பேர் காணாம போனாங்க. காணாம போனவங்க திரும்பி கிடைக்கவே இல்லை. அப்படின்னா அரெஸ்ட் பண்ணவங்க லாக்அப் டெத் நிறைய ஆயிடுச்சு. சோ இதனாலதான் 1975 எமர்ஜென்சிய அரசியலமைப்பு படுகொலை தினம் அப்படிம்பாங்க. சம்விதான் ஹத்ய திவாஸ். ஜூன் மாசம் 25ஆம் தேதி அந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண டேட். இதை குறித்து ஆராய்வதற்காகத்தான் ஷா கமிஷன் அப்படின்னு ஒரு கமிட்டியே போடப்பட்டது. அப்ப இதுல 1976ல ஒரு கேஸ், ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ். இந்த ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ்ல என்ன ஆச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் எமர்ஜென்சி டைம்ல அடிப்படை உரிமைகள் கிடைக்காது அப்படின்னே சொல்லிட்டாங்க. கிடைக்காதுதான்ப்பா சொல்லிட்டாங்க. ஆனா இதுக்கப்புறமா இந்திரா காந்தி அம்மாவை பிரதமரா இருந்து மாத்திட்டு முதல்ல காங்கிரஸ் அல்லாத பிரதமரா 1977ல மொரார்ஜி தேசாய் பிஎம் ஆனார். இவங்க என்ன பண்றாங்கன்னா 1978ல 44th அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. இந்த 44th அமெண்ட்மெண்ட் சொல்றாங்க, ஆர்டிகல் 20யும் 21யும் பிரசிடென்ட் எமர்ஜென்சி டைம்ல கூட நிறுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். 2-3 தடவை கேட்டிருக்காங்க. அப்ப இது சரி, இதுவும் சரி, ரெண்டாவது மட்டும் தப்பு. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் குறித்த சரியான கூற்றை கேட்கிறாங்க. ஒரு குடிமகன் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியும். இது ஒரு டாக்டரின் ஆஃப் வெய்வர் அப்படிங்கிறாங்க. உரிமைகளை வேண்டான்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை. நமக்கு உரிமை இருக்கு. இவங்க சொல்லியிருக்க 6 உரிமைகள் நமக்கு இருக்கு. ஆனா அந்த 6 உரிமையுமே வேண்டான்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அப்ப தள்ளுபடி செய்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அது தவறான ஒண்ணு. நம்மளால தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது. அப்ப இந்த முடியும் அப்படிங்கிறதுக்கு பதிலா முடியாதுன்னு வரணும். அதான் ட்விஸ்ட் நமக்கு வச்சிருக்கு, தோண்டி வச்சிருக்க புலி. உச்சநீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் செய்ய முடியும். உச்சநீதிமன்றம் தான் பாதுகாக்கிறவன். குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்கிறாரு, இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். அவங்க எப்படி நிறுத்தி வைக்க முடியும்? அப்ப இதுவும் தவறான ஒண்ணு. இங்கேயும் ஒரு புலி இருக்கு. அடுத்து 3வது பாருங்க, ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது. ஏற்கனவே இங்க முடியும்னாங்க, இங்க முடியாதுங்கிறாங்க. இது சரி. அப்ப இதான் சரி, முடியாதுங்கிறதா சரி. அடுத்து 4வது ஸ்டேட்மெண்ட், நீதி புனராய்வு. ஒரு புது வார்த்தை இந்த இடத்துல வருது. இது ஆக்சுவலா ஆர்டிகல் 13க்கு சொந்தமான வார்த்தை. நீதி புனராய்வின் அடித்தளமே அடிப்படை உரிமைகள் தான் அப்படின்னா சரியான ஒண்ணு. ஆர்டிகல் 13 தான் நீதி புனராய்வு சொல்றாங்க. என்னன்னா, வாட் இஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ? நாம இப்ப பாராளுமன்ற ஆட்சி முறைய இங்கிலாந்துல எடுத்துட்டோம். அப்ப இங்கிலாந்தோட பார்லிமெண்ட்டுக்கு பார்த்தோம்னா உலகத்துல அதிகமான பவர் இருக்கக்கூடிய ஒரு பார்லிமெண்ட் சொன்னா அது இங்கிலீஷ், அதாவது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அதை அவங்களுடைய கோர்ட்டு கேட்க முடியாது. ஆனா இந்தியாவில் அப்படி இல்லை. நம்ம பார்லிமெண்ட் கொண்டு வர்ற சட்டங்களை கோர்ட்டு கேட்க முடியும். இதே அமெரிக்கால பார்த்தோம்னா, அமெரிக்கால அவங்க பார்லிமெண்ட் கொண்டு வர்ற எல்லா சட்டத்தையுமே கோர்ட்டு கேட்கலாம். அப்ப அமெரிக்கால கோர்ட்டுக்கு பவர் அதிகம், இங்கிலாந்துல பார்லிமெண்ட்டுக்கு பவர் அதிகம். இந்தியால ரெண்டுமே சேர்ந்து கலந்த கலவை. சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி, ஜுடிஷியல் சுப்ரீமசி அப்படிங்கிறாங்க. அப்ப இங்க என்னன்னா, பாராளுமன்றத்துக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கு. ஆனா அதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு சட்டம் இயற்ற முடியாது. நாளைக்கே பார்லிமெண்ட்ல தலைகீழாகத்தான் நடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? அப்ப எதிர்த்து நம்ம வழக்கு போடுவோம்ல. அப்ப பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அப்படிங்கிறது முழுசா கிடையாது, அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது அப்படின்னு ஆர்டிகல் 13 சொல்லுது. முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் அது. அடுத்தது, கீழ் உள்ளவற்றில் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். அடிப்படை உரிமைகள் இவ்வாறாக விவரிக்கப்படுகிறது. இந்திய மக்களின் உரிமைகள் சாசனம். எஸ், நமக்கான மேக்னா கரெக்டாவே அதுதான். மேக்னா கரெக்டானா ஜான் மன்னன் கொடுத்தது 1215ல, அதுதான் கரெக்ட். அடுத்து 2வது, கன்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னவர் கிரான்வெலி ஆஸ்டின், மனசாட்சின்னு சொல்லக்கூடியது, அதுவும் கரெக்ட். 3வது பார்த்தோம்னா
அரசியலமைப்பின் ஆன்மா அப்படிங்கிறாங்க. மனசாட்சி மனசாட்சி. மூணாவது வந்து ஆன்மா, சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதுவும் கரெக்ட். அடுத்து இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் பில் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன், அமெரிக்கால இருந்து எடுத்துக்கிட்டோம். எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நாலுமே கரெக்டான ஒண்ணு. அடுத்து பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் என்பது அப்படின்னா என்ன? ரைட்ஸ் guaranteed to the granted to the citizen. குடிமக்களுக்கு மட்டுமே உள்ளதான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா குடிமக்களுக்கு மட்டுமே சில உரிமைகள் இருக்கு. அது 15, 16 அடுத்தடுத்து இருக்கு. அடுத்து 19, அதுக்கப்புறம் 29, 30 இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா மறக்காது. இந்த 5 தான் குடிமக்களுக்கு மட்டுமே உள்ளது, இந்தியர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது. மற்ற உரிமைகள் எல்லாமே ஒருவேளை ஒரு ஃபாரினர், அமெரிக்காக்காரோ இல்ல இங்கிலாந்துக்காரோ இங்க டூர் வந்திருந்தா அவருக்கும் கிடைக்கும். ஆனா இது நமக்கு மட்டும்தான் கிடைக்கும். 15ல என்ன இருக்கு? வேறுபாடு காட்டக்கூடாது பொது இடங்களில். அதுல மதம், இனம், ஜாதி, பாலினம், அதுக்கப்புறம் பிறப்பிடம், இந்த 5 காரணத்துக்காக வேறுபாடு காட்டக்கூடாது. 16 பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புல வேறுபாடு காட்டக்கூடாது. அதுலதான் நமக்கு ரிசர்வேஷன் இருக்குது. 19ல 6 வகையான சுதந்திரம் இருக்கு, அது நமக்கு மட்டும் தான் கிடைக்கும். 29, 30 பார்த்தோம்னா மைனாரிட்டி ரைட், சிறுபான்மை உரிமையை சொல்லுவாங்க. 29ல நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, எழுத்து வடிவம், நமக்கு ஜல்லிக்கட்டு 29ல தான் கிராண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப 30 பார்த்தோம்னா சிறுபான்மையினர், அது வந்து பார்த்தோம்னா முஸ்லீமுக்கு மதரசா, கிறிஸ்தவ கல்லூரிகள், கிறிஸ்டியன்ஸுக்கு, முஸ்லீம்ஸுக்கு எல்லாத்துக்குமே சிறுபான்மையினருக்கு கல்வி நிறுவனங்கள் தொடங்கி நடத்த பத்தி 30 சொல்லக்கூடியது. சோ அப்ப இது மட்டும்தான் நமக்கு மட்டுமே இருக்கக்கூடியது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ரெண்டாவது, குடிமக்களுக்கிடையே கடப்பாடுகள், மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் அமாங் சிட்டிசன். அடிப்படை உரிமைங்கிறது நமக்கும் நம்ம பக்கத்து வீட்டுக்காருக்கும் நம்ம வீட்டுல இருக்கோம் கிடையாது. அரசுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு தான் இந்த அடிப்படை உரிமைகள். அடுத்து லிஸ்ட் ஆஃப் வில்ஃபுல் பாலிசி ஸ்டேட்மெண்ட். பாலிசி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது டிபிஎஸ்பி பார்ட் 4 தான், கொள்கைகளுடைய பட்டியல் இருக்கக்கூடியது. பார்ட் 3 கிடையாது. அடுத்தது நெகட்டிவ் ஆப்ளிகேஷன். நெகட்டிவ்னு சொன்னா நமக்கு அடிப்படை உரிமைகள், அடிப்படை உரிமைகள் பாசிட்டிவானதானே, அது எப்படி நெகட்டிவ் ஆகும் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அடிப்படை உரிமைகள் என்ன சொல்லுதுன்னா, அரசு எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்ப அது வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் ஆப்ளிகேஷன் ஆஃப் த ஸ்டேட். தனிநபர் சுதந்திரத்தை அரசு எடுக்கக்கூடாது எனும் எதிர்மறை கடப்பாடுகள். அப்ப அரசு நம்ம சுதந்திரத்தை எடுக்கக்கூடாது. நாட் டு என்க்ரோச் ஆன் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி. இந்த லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி, அதாவது சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், இந்த 3 வார்த்தையுமே பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுத்துக்கிட்டோம். நீதிங்கிற வார்த்தை, ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், இந்த ஜஸ்டிஸை நம்ம ரஷ்ய புரட்சியிலிருந்து எடுத்துக்கிட்டோம். இதுதான் ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் ஆர்டிகல் 12. ஆர்டிகல் 12 ரொம்ப ஈஸி. அரசு என்பதன் பொருள். அரசுனா எது அரசு? ஏன்னா இங்க வந்து இந்த பார்ட் 3 ஃபுல்லாவே அரசு உரிமையை மீறக்கூடாது, அரசு மீறக்கூடாது, அரசு மீறக்கூடாது அப்படிம்பாங்க. அப்போ ஒரு கேள்வி வரும், எது அரசுன்னு வரும். அப்ப எது அரசு அப்படின்னு டிஃபைன் பண்ணும்போது நமக்கு என்னன்னா, இந்திய அரசு மற்றும் அதன் நாடாளுமன்றம் இதான் அரசு. மாநில அரசு மற்றும் அதன் சட்டமன்றம் அதுவும் அரசுதான். அடுத்து அனைத்து வட்டார அதிகாரிகள், அப்புறம் ரீஜனலா இருக்கக்கூடியதா ஆல் ரீஜனல் அத்தாரிட்டிஸ், அப்புறம் ரீஜனல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா அத்தாரிட்டியுமே. சிம்பிளா சொன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கம்பெனி, கவர்மெண்டோடைய ஃபண்ட்ல ஒரு பிரைவேட் கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் முன்னாடி டிசிஎஸ் நடத்துறாங்கன்னா, அந்த டிசிஎஸும் கவர்மெண்ட் அரசு என்பதன் பொருளுக்குள்ள வருவாங்க. எங்கெல்லாம் அரசினுடைய பணம் செலவிடப்படுகிறதோ அது எல்லாமே அரசு. சரியா? அப்ப அரசு என்பதன் பொருளுக்குள்ள இது எல்லாமே அடங்கிடும். அரசு இந்த பார்ட் 3 கண்டிப்பா மீறவே கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப தனிநபர் மீறலாமா? உதாரணத்துக்கு, அதாவது அடிப்படை உரிமைகளை ஒருத்தர் சுதந்திரத்தை யாருமே பறிக்க கூடாது. இப்போ பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் இருக்காரு, பழைய காலத்துல மாதிரி நாட்டாம தீர்ப்பு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. உங்களை ஒதுக்கி வைக்கிறேன், இன்னையில இருந்து 18 வருஷத்துக்கு யாரு இருக்கக்கூடாது ஒதுக்கி வைக்கிறேன்னா, அவர் அரசு என்ற பொருளுக்குள்ள வருவாரா அப்படின்னு கேட்டோம்னா, அடிப்படை உரிமைகளை மீறினா அரசு அவரை தூக்கி உள்ள வச்சிரும். ஏன்னா சுதந்திர உரிமையை பறிக்கிறதுக்கு நாட்டாமைக்கு அதிகாரம் கிடையாது. ஆர்டிகல் 21 உயிருக்கும் தனி மனித சுதந்திரத்துக்கும் உரிமை கொடுக்குது. அப்ப 21 அவரும் வயலேட் பண்ணக்கூடாது. இது எல்லாமே வருவாங்க 1 2 3 4. அடுத்தது நமக்கு ஆர்டிகல் 13. இந்த ஆர்டிகல் 13ல முக்கியமா நம்ம பார்த்தோம்னா கேஸ் இருக்கு, 2 3 கேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டாக்டரைன்ஸ் இருக்கு, கோட்பாடுகள் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். இது சிம்பிளாவும் கேட்கலாம், கஷ்டமாவும் கேட்கலாம். இப்ப பார்த்தா எல்லா ஆங்கிலையும் நம்ம பார்த்துருவோம். இது ஜென்ரலா கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புலனாய்வு அப்படின்னு கேட்கறாங்க. நீதி புலனாய்வு அதிகாரம், அதாவது நீதி புலனாய்வுனா என்ன? முதல்ல ஜுடிஷியல் ரிவ்யூனா பார்லிமெண்ட் இல்ல மாநிலத்துக்கு சட்டமன்றம், இவங்க வேலை லா மேக்கிங், சட்டம் இயற்றுவது. இது நடைமுறைப்படுத்துவது நிர்வாகம், பிரதமர், அமைச்சரவை குழு. இங்க முதலமைச்சர், அமைச்சரவை குழு.
இவங்க சட்டம் போட, அவங்க செயல்படுத்த அப்படின்னு 2 பேரும் இவங்க வேலையை பார்ப்பாங்க. இவங்க செய்யறதுல ஏதாவது பிசுறு தட்டுச்சு, ஏதாவது தப்பு பண்ணா, ஒண்ணு இவங்க போட்ட சட்டத்தை இவங்க மீறிட்டாலோ, அல்லது இவங்க சட்டமே தப்பா போட்டாலோ, அத கேள்வி கேட்க வேண்டியவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உச்சநீதிமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ. ஏன்னா இவங்க ஒருங்கிணைந்த நீதித்துறை இந்தியாவில் இருக்கிற இன்டகிரேட்டட் கோர்ட்ஸ். மத்திய அரசுக்கு தனியா கோர்ட்டு, மாநில அரசுக்கு தனியா கோர்ட்டு நம்ம கொடுக்கல. அப்ப ஆர்டிகல் 13 இவங்க வந்து மீறக்கூடாது. அப்ப இவங்க சட்டம் தப்பா இருந்தா அதை வந்து கேட்போம் அப்படிங்கறதா நீதி புலனாய்வு. அப்ப இதுல என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? அரசியல் அமைப்பிற்கு எதிரான நாடாளுமன்ற சட்டங்கள், கூட்டங்கள் கொடுத்திருக்காங்க. சட்டங்கள் அரசியல் அமைப்பிற்கு முரணானவை என அறிவித்தல். தவறான ஒரு சட்டம் போட்டா, நான் வழக்கமா சொல்ற உதாரணம், தலைகீழாகத்தான் நடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டா அது செல்லாது அப்படின்னு சொல்ல வேண்டியது யாரு? நீதிமன்றம். அதுக்கு பேர் தான் நீதி புலனாய்வு. அப்ப இது ஆன்சர் வந்து பி. இங்கிலீஷ்ல என்ன கொடுத்திருக்காங்க? டிக்ளேரிங் லாஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்பு புறமானது, தட் ஆர் அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி இட் இஸ் இன்வாலிட் அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு வந்து ஆன்சர். நீதி புலனாய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ. அடுத்து ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ரீசன் வித் ரெஸ்பெக்ட் டு த நீட் ஆஃப் த ஜுடிஷியல் ரிவ்யூ. நீதி புலனாய்வின் தேவையின் தொடர்பான தவறான காரணம் என்னன்னு கேட்கறாங்க. தவறானதான் கேட்கறாங்க. சோ டு uphold the principle of supremacy of the constitution, அரசியலமைப்பு தான் எல்லாத்துக்குமே உயர்வானது. உதாரணத்துக்கு ஆர்டிகிள் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லுது. மக்கள் தான் என்ன ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க, அதனால நான் சட்டத்தை விட உயரமா இருப்பேன்னு சொன்னா இல்ல. அதை விட உயரமானது அரசியலமைப்பு. மக்களுக்கு உரிமையை கொடுத்ததே அரசியலமைப்பு தான். எல்லாத்துக்கு மேல நமக்கு இருக்கக்கூடியது சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இது கூட ஆர்டிகல் 14 வரும். ஆர்டிகல் 14 என்னன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதுலதான் ரூல் ஆஃப் லா அப்படின்னு ஒன்று இருக்கு. ரூல் ஆஃப் லா அப்படின்னம்னா சட்டத்தின் ஆட்சி. இந்தியாவில் வந்து பண்ணையார்கள் இருக்கும் பொழுது, பண்ணையில வேலை செய்யறவங்க இருக்கும் பொழுது, நாட்டாம இருக்கும் பொழுது நாட்டாம வச்சதான் தீர்ப்பு. சுத்துப்பட்டு 18 பட்டிக்கு அவர் சொல்றதான். அதே மாதிரி பஞ்சாயத்து தலைவர் சொல்றதா எல்லாரும் கேட்பாங்க. அதுக்கு பேர் ரூல் ஆஃப் தம்ப். சட்டம்னு வந்ததுக்கு அப்புறம் நாட்டாமைக்கு ஒரே சட்டம் தான், பண்ணையாருக்கு ஒரே சட்டம் தான், பண்ணையில வேலை செய்யறவங்களுக்கும் ஒரே சட்டம் தான். அதான் ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது. இது சொன்னவர் ஏவி டைசி. அந்த ஏவி டைசிய என்ன சொல்றாருன்னா, அரசியல் அமைப்பு என்பது மக்களுடைய உரிமைகளின் விளைவு அப்படிங்கிறார். அதாவது நமக்கு உரிமைகள் இருந்ததுனாலதான் அரசியலமைப்பு வந்துச்சு அப்படிங்கிறது ஏவி டைசி. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அரசியலமைப்பு இருந்ததுனாலதான் நமக்கு உரிமை வந்திருக்கு. எப்ப கான்ஸ்டியூஷன் ஒன்ன கொண்டு வந்து 1949 நவம்பர் மாசம் 26ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டு அது 1950 ஜனவரி 26ஆம் தேதி நடைமுறைக்கு வந்துச்சோ, அன்னைக்குதான் நமக்கு உரிமை வருது. அதுக்கு முன்னாடி நமக்கு உரிமை கிடையாது. அப்ப நமக்கு எல்லாமே அரசியலமைப்பு தான். இன்னைக்கு பிரதமர் இருக்காரு, முதலமைச்சர் இருக்காரு, அவரோட அமைச்சர்கள் இருக்காங்க, இவரோட அமைச்சர்கள் இருக்காங்க, சட்டமன்றம் இருக்கு, உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்காரு. இவங்க எல்லாத்துக்குமே அதிகாரம் எங்க இருந்து வந்துச்சு? எல்லாத்தையும் கொடுத்தது த கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு. அப்ப அதான் சுப்ரீம். அதை உயர்த்தி பிடிக்க வேண்டிய பொறுப்பு கோர்ட்டுக்கு தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. அடுத்து டு மெயின்டைன் ஃபெடரல் ஈக்குவலிபிரியம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்ட மிக நீண்ட அரசியலமைப்பு. ஏன் அவ்வளவு நீளமா போச்சு? இங்க எல்லாத்தையும் தெளிவா எழுத வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இந்தியா பல வருஷம் வெள்ளக்காரன் அடிமையா இருந்திருக்கிறோம். இனிமே நம்ம வந்து என்ன பண்ணோம்? இந்தியாவை நிர்வாகம் பண்றதுக்கு ப்ராப்பரா மத்திய அரசுனா இப்படித்தான் இருக்கணும், மாநில அரசுனா அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம எழுதணும். அதனாலதான் என்னன்னா ஃபெடரல் ஈக்குவலிபிரியம் இருக்கு. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில ஒரு சமநிலை இருக்கு. அதுக்காகத்தான் நமக்கு வந்து என்ன தேவை? ஜுடிஷியல் ரிவ்யூ தேவை. நம்மளுடைய அதிகாரத்தை ஒருவேளை பார்லிமெண்ட் மீறினா அதை கேட்கறது சுப்ரீம் கோர்ட். இப்ப கூட பாருங்க, நம்மளுடைய மாநில அரசுடைய சட்டமன்ற மசோதாக்களை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு கவர்னர் வந்து ரிசர்வ் பண்ணலாம். ஆர்டிகல் 200 சொல்லுது. ரிசர்வ் பண்ணனா பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? அப்ப பிரசிடென்ட் நம்மளுடைய மசோதா தலையிட்ட என்ன அர்த்தம்? மாநிலத்துல நமக்கு சட்டமீற்ற அதிகாரம் இருக்கா இல்லையான்னு கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்குல்ல. அதான் சுப்ரீம் கோர்ட் கேட்கறாங்க. கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. வீட்டோ பவர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படிங்கிறது கேஸ் நடந்துட்டு இருக்கு. அடுத்து குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க. எஸ், இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆர்டிகல் 13 நான் பாம்பு விட்டுருக்காங்க சொன்னேன். நம்ம 13 ஓப்பனா சொல்லுது, பகுதி 3 எந்த சட்டம் மீறினாலும் அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு 13ல 2 பார்ட் இருக்கு. 13ல சப்கிளாஸ் 1, சப்கிளாஸ் 2. சப்கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா, அரசியல் அமைப்பு நடைமுறை வருவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய சட்டம் ஏதாவது மீறிச்சா அது செல்லாது. 2வது, இனிமே போடக்கூடிய சட்டம் நீங்க மீற மாதிரி ஏற்றுவீங்களா, அதுவும் செல்லாது. அப்போ இது முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது
மக்களின் விருப்பமே அனைத்திற்கும் மேலானதாக கிடையாது. மக்களின் விருப்பத்தை தான் எல்லாத்துக்கும் மேல அப்படிங்கிறது கிடையாது. இது மட்டும் அடிச்சு விடுங்க, ஆன்சர் வந்துடும். அதான் கேட்கறாங்க, தவறானது இது ஒண்ணுதான். அடுத்தது, கீழ் காணப்படும் வாக்கியங்களை கருதுக. கிரகண கோட்பாடு, இங்க ஒரு ஜியோகிராபி வருது. டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ். கிரகணத்துல நமக்கு என்னன்னா, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் 2 கிரகணம் பார்ப்போம். எந்த கிரகணம் சொல்றோமோ அது தெரியாது. சந்திர கிரகணம் அப்படின்னோம்னா சந்திரன் வந்து மறைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா பூமிக்கும் சந்திரனுக்கு நடுவுல சூரியன் இருக்கும். அதான் சந்திர கிரகணம். அப்ப சூரியன், இவ்வளவு பெரிய சூரியன் இருக்கும்போது சந்திரன் தெரியவே தெரியாது. அதே மாதிரி நமக்கு சூரிய கிரகணம் சொன்னோம்னா சூரியன் அந்த பக்கம் இருக்கும், சந்திரன் நடுவில் இருக்கும். சந்திரன் சின்னதான், அப்போ ஒரு வளையம் மட்டும் தெரியும். அப்போ இதுக்கு பேர் தான் கிரகணம் அப்படிங்கிறது. அப்ப என்னன்னா, கிரகணம் வந்துச்சுன்னா சூரியனே இல்ல, சந்திரனே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அது இருக்கு, ஆனா மறைக்கப்பட்டிருக்கு. இதை எதுக்கு இங்க இருக்கு இல்லைங்கிற பிரின்சிபல் கொண்டு வர்றாங்கன்னா, ஆர்டிகல் 13 சப்கிளாஸ் 1 நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கால சட்டங்கள் ஏதாவது அடிப்படை உரிமைகளை மீறிச்சுன்னா அது செல்லாது. ஏன்னா அது மறைக்கப்பட்டிருக்கு. கிரகண கோட்பாடு அடிப்படை உரிமைகள் அதை மறைச்சிருச்சு, கிரகணம் மாதிரி மறைச்சிருச்சு. சரி, கொஞ்சோண்டு செல்லும், கொஞ்சோண்டு செல்லாது அப்படின்னு கேட்டா எவ்வளவு தூரம் மீறுதோ அவ்வளவு தூரம் செல்லாது. ஒரு 10 செக்ஷன் இருக்குல்ல, 10 செக்ஷன்ல 5 செக்ஷன் வயலேட் பண்ணுது, அந்த 5மே செல்லாது. இதுக்கு பேர் என்னன்னா, டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது மறைக்கப்படக்கூடிய கிரகண கோட்பாடு. பிரிஞ்சு போய் 5 செல்லும் 5 செல்லாதுன்னு சொன்னா இது வந்து பிரிந்து செல்லும் கோட்பாடு, டாக்ட்ரின் ஆஃப் செவரலபிலிட்டி அப்படிங்கிறாங்க. சோ இந்த கோட்பாடு ஆர்டிகல் 13 இருக்கக்கூடிய முக்கியமான 2 டாக்ட்ரின். எது மீறுதோ அது வந்து செல்லாது அப்படின்னு. சோ 13(1) பழச சொல்லிடுறாங்க. இனிமே பார்லிமெண்ட் போடக்கூடிய சட்டம் அல்லது மாநில சட்டமன்றம் போடக்கூடிய சட்டம் அல்லது கவர்மெண்ட் போடக்கூடிய ரூல்ஸ் ரெகுலேஷன் என்ன வேணாலும் இருக்கட்டும், இது எதுவுமே பார்ட் 3 வயலேட் பண்ணக்கூடாது. அதான் ஆர்டிகல் 13 சப்கிளாஸ் 2. கலைஞர் கருணாநிதி இறந்த பொழுது அவருக்கு மெரினால தான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு மனு அன்னைக்கு இருந்த முதலமைச்சர்கிட்ட இப்ப இருக்கிற முதலமைச்சர் அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தா அவர் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அதுக்கு ரிப்ளை என்ன வந்துச்சுன்னா, பிரஸ் ரிலீஸ், அதாவது செய்தி குறிப்பா ஒண்ணு கொடுத்தாங்க. பிரஸ் ரிலீஸ் செய்தி குறிப்பு. அந்த செய்தி குறிப்பை எதிர்த்து ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாங்க. நைட்டு நேரம் ஸ்பெஷலா அது வந்து கேஸ் நடக்குது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 13 படி சட்டத்தை எதிர்த்து தான் வழக்கு போட முடியுமே தவிர செய்தி குறிப்பை எதிர்த்து வழக்கு போட முடியாது அப்படின்னு சொல்லி அங்க அடிச்சாங்க ஃபண்டமெண்டலா. அதுக்கு கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை எதிர்த்து தான் வழக்கு போட முடியும். நீங்க ஜிஓ கொடுத்தா ஜிஓ எதிர்த்து கேஸ் போடலாம், நீங்க ரூல்ஸ் கொடுத்தா ரூல்ஸ் எதிர்த்து கேஸ் போடலாம், நீங்க சட்டம் இயற்றிருந்தா சட்டத்தை எதிர்த்து கேஸ் போடலாம். நீங்க கொடுத்தது பத்திரிகை குறிப்பு, செய்தி குறிப்பு, அப்ப அதை எதிர்த்து வழக்கு போட்டிருக்காங்க. அப்ப ஆர்டிகல் 13 ஸ்கோப் எப்படி இருக்குன்னா, அரசு எந்தவித உத்தரவுகளை கொடுத்தாலும் அது பகுதி 3 மீறிச்சுன்னா அது செல்லாது அப்படிங்கறதா ஆர்டிகல் 13 முக்கியமான ஒரு ஸ்கோப். இதுல எக்லிப்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. கிரகண கோட்பாடு என்பது 26 ஜனவரி 1950க்கு முன் இயற்றப்பட்ட, ஏன்னா அன்னைக்குதான் கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்துச்சு, அரசியல் சாசன சட்டங்களை சாரும் அப்படிங்கிறார். அடுத்தது, அரசியல் சாசனம் வந்த பிறகு கான்ஸ்டிடியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ், அதுக்கப்புறமா சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் வந்து விடுகின்றன. ஏனெனில் இது அரசியலமைப்பிற்கு ஒத்து போகாதது. ஆக்ட் இஸ் எக்லிப்ஸ்ட், மறைக்கப்படுகிறது, பார்ட் 3 வந்து மறைச்சிடுது அப்படிங்கிறாங்க. அப்ப இது ரெண்டுமே நமக்கு வந்து சரி. மூணாவது என்னன்னா, ஆல் லாஸ் கவர்ன்ட் பை ஆர்டிகல் 13(1) அண்ட் ஆர்டிகல் 32 ஆர் ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் லாஸ் அப்படிங்கிறாங்க. 13(1) தான் ப்ரீ கான்ஸ்டிடியூஷன், அதாவது 1950 ஜனவரி 26க்கு முன்னாடி எப்படி சொல்றது. 13(2) இதுக்கு அப்புறமா பார்லிமெண்டோ மாநில சட்டமன்றமோ இல்ல இவங்க கவர்மெண்டோ போடக்கூடிய சட்டம் ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய 13(2). அப்ப ரெண்டுமே ஒண்ணுனா தப்பு. இது வேற இது வேற. 13(1)ங்கிறது கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடி, 13(2)ங்கிறது கான்ஸ்டிடியூஷனுக்கு பின்னாடி. அப்ப இது ஒண்ணு மட்டும் தப்பு. 1 and 2 இஸ் ஆன்சர். அடுத்து அதே 13 என்னன்னா, சட்டம் மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, பார்லிமெண்ட் மேக் பண்ற எந்த சட்டமே மீறக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆர்டிகல் 368 ஒண்ணு வச்சிருக்கிறோம், சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்துட்டோம். சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட், அதாவது அரசியலமைப்புல அரசியலமைப்பு என்பது அரசியல் நிர்ணய சபையால் 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கான்ஸ்டிடியூஷன்ல பிரியாம்பிள் எழுதியிருக்காங்க.
1950 கேம் இன்டு ஃபோர்ஸ். 1950 ஜனவரி 26ஆம் தேதி நடைமுறைக்கு வந்துச்சு. இதை வந்து யாரு வந்து நமக்கு பார்த்தோம்னா அரசியல் நிர்ணய சபை இதுக்காகவே டெடிகேட்டடா உட்காந்து வேலை பார்த்தாங்க. 2 ஆண்டுகள் 11 மாசம் 18 நாள் இந்த வேலை நடந்தது. அப்ப இவ்வளவு டைம் எடுத்து பண்ண ஒரு வேலை, அதுல கூட கரெக்ஷன் வரலாம். ஏதோ ஒரு புள்ளியோ கமாவோ மாத்தணும்னா கூட அதை திருத்தம் செய்யணும். அதுக்கு தான் 368 வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த 368ல கொண்டு வரக்கூடியது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம். இது வரைக்கும் 100க்கு மேல போயிருச்சு. 101 ஜிஎஸ்டி, 102 வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸஸ், 103 பார்த்தோம்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இடஒதுக்கீடு. இப்படி நம்ம படிச்சுக்கிட்டே போறோம். அப்ப இப்ப கூட பார்த்தோம்னா 130வது 130th பில்லு நிறைவேறினா சட்டமா மாறிடும். அதுக்கு ஒரு நம்பர், அடுத்த நம்பர் 106 107 அப்படி போயிடும். அப்ப இந்த மாதிரி திருத்தம் பண்றதுக்கு வழி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம்? கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சட்டம், அரசியலமைப்பு திருத்த சட்டம். அப்போ ஒரு சந்தேகம் வருது, ஆர்டிகல் 13ல என்ன சொல்றாங்க? எந்த ஒரு சட்டமும் பகுதி 3 மீறக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப 368ல போடக்கூடிய அரசியலமைப்பு திருத்த சட்டமும் மீறக்கூடாதா அப்படின்னு கேட்டா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு தன்னோட ஜட்ஜ்மெண்ட் அவங்களே மாத்துறதுக்கான அதிகாரம் இருக்குது. முதல்ல என்ன சொல்றாங்கன்னா 1951 ஒரு கேஸ், சங்கரி பிரசாத் கேஸ். இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இல்லங்க 368 வேற, பார்லிமெண்ட் போடுற சாதாரண சட்டம் வேற. அப்ப வந்து அடிப்படை உரிமைகளை திருத்தலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் 1965 அப்ப ஒரு கேஸ், இங்க சங்கரி பிரசாத், இங்க வந்து சஜ்ஜன் சிங் கேஸ்லயும் அதே தான் சொல்றாங்க. 368 கீழே நீங்க வந்து பார்ட் 3 அமெண்ட் பண்ணிக்கலாம், சாதாரண சட்டம் தான் மீறக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் 1967ல கோலக்நாத் வழக்கு, கோலக்நாத் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அடிப்படை உரிமைகள் புனிதமானது, அதை யாருமே தொடவே கூடாது, அதை திருத்தவே கூடாது, 368 மூலமா கூட பார்லிமெண்ட் திருத்த முடியாது அப்படிங்கிறாங்க. 67ல யாரு பிரதமர்னா இந்திரா காந்தி அம்மா. இவங்க இப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா ஒத்துக்குவாங்களா? உடனே ஒரு மாஸ்டர் பிளான் பண்றாங்க. 1971ல 24th அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க, 24வது சட்ட திருத்தம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, பாராளுமன்றம் அரசியலமைப்பின் எந்த பகுதியை வேணாலும் திருத்தம். பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் எனி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இன்க்ளூடிங் பார்ட் 3, பகுதி 3 உட்பட. பார்ட் 3ல என்ன இருக்கு? அதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்ப எல்லாத்தையுமே திருத்துவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இப்படி சொன்ன உடனே கோர்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு செக் வைக்கிறாங்க. 24th அமெண்ட்மெண்ட்ல கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்றதுக்கான பில்லு பிரசிடென்ட் கைக்கு போச்சுன்னா, வழக்கமா பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்னா கையெழுத்து போடலாம், ஒரு தடவை மறுபரிசீலனை பண்ண சொல்லி கேட்கலாம், இல்ல ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனா இந்த 24th அமெண்ட்மெண்ட்ல தெளிவா சொல்றாங்க, கான்ஸ்டிடியூஷனை திருத்துறதுக்காக நாங்க ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்தோம்னா கட்டாயமா நீ கையெழுத்து போடணும். முடியாதுன்னு சொல்லவே கூடாது. ஒருவேளை நான் முடியாதுன்னு சொல்லிட்டா, பிரசிடென்ட் முடியாது சொல்றான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தான் ஆர்டிகல் 61 வச்சிருக்கோம், இம்பீச்மெண்ட், குற்ற தீர்மானம். 56 1Bலயும் அதே தான் சொல்றோம், குற்ற தீர்மானம். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், பிரசிடென்ட் இம்பீச் பண்றது. பேச்ச கேட்கலன்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். அப்ப பிரசிடென்ட் கட்டாயமா கையெழுத்து போடணும். இந்த அளவுக்கு பார்லிமெண்ட்ல இந்திரா காந்தி அம்மா வேலை பார்த்ததுக்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட் அப்ப என்ன பண்றாங்கன்னா 1973 1973 கேசவானந்த பாரதி கேஸ். இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க? திருத்திட்டு போங்கப்பா, நீங்க எதை வேணாலும் திருத்திக்கோங்க, நீங்க 24th அமெண்ட்மெண்ட் சொன்னதை அவங்க ஒத்துக்கிறோம், பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் எனி பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஆனா அடிப்படை கட்டமைப்பை நீங்க மீறக்கூடாது. புதுசா ஒரு வார்த்தையை சுப்ரீம் கோர்ட் அப்பதான் சொல்றாங்க, டாக்ட்ரைன் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஏற்கனவே ஆர்டிகல் 13ல டாக்ட்ரைன் ஆஃப் எக்லிப்ஸ் இருக்கு, கிரகண கோட்பாடு ஒண்ணு பார்த்தோம். டாக்ட்ரைன் ஆஃப் செவரபிலிட்டி, பிரிந்து செல்லும் கோட்பாடு இருக்கு, அதுவும் 13ல பார்த்தோம். இப்ப மூணாவதா ஒரு டாக்ட்ரைன், டாக்ட்ரைன் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர். அது என்ன அர்த்தம்னா, பார்லிமெண்ட் எதை வேணாலும் திருத்திக்கலாம், ஆனா அடிப்படை கட்டமைப்பை மீறக்கூடாது. என்ன அடிப்படை கட்டமைப்பு? அதையும் கோர்ட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. நாளைக்கே அமெண்ட் பண்ணிட்டு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, செக்யூலர் கண்ட்ரின்னு தெரியும், இந்தியா ஒரு ஹிந்து நாடு சொன்னா ஒத்துக்கோமா? தட் இஸ் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அது பேசிக் ஸ்ட்ரக்சரை மீறுது. அதே மாதிரி இந்தியாவுக்கு பிரசிடென்ட் தேவையில்ல, பிரதமரை எல்லாத்தையும் பாத்துக்குவாரு அப்படின்னு சொன்னா அதுவும் நம்ம என்ன சொல்லிடுவோம்? பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணு சொல்லுவோம். அப்ப புதுசா ஒரு டாக்டரினை கேசவானந்த பாரதி கேஸ் 1973 ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட்ல சொன்னாங்க. ஒரு முக்கியமான ஒண்ணு. இதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணாங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் போட்டாங்க 1976. இதுல இந்த இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பேரு
மினி கான்ஸ்டியூஷன், குட்டி அரசியலமைப்பு, நிறைய விஷயத்த வயலேட் பண்ணிட்டாங்க. அதுல என்னன்னா அடிப்படை உரிமைகளை விட வழி நெறிமுறை கோட்பாடுகள் தான் உயர்வானது அப்படின்ட்டாங்க. இப்படி அவங்க சொன்னோன்னே 1980ல மினர்வா மில்ஸ் வழக்கு அப்படிங்கிற கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, அடிப்படை உரிமைகளும் அரசின் வழி நெறிமுறை கோட்பாடுகளும் ஒரு வண்டியோட 2 சக்கரம் மாதிரி. 2 சக்கரத்துல ஒரு சக்கரம் உயர்வா இருந்தா வண்டி எப்படி போகும்? ஓடாது இல்லையா? அப்ப அது செல்லாது. 42nd அமெண்ட்மென்ட்ல என்ன சொன்னாங்களோ அது செல்லாது அப்படின்ட்டாங்க. அப்ப திரும்பவும் பழைய இதை ரீஸ்டோர் பண்ணாங்க. இதுதான் இந்த கேஸோட ஹிஸ்டரி. அப்ப இதை வச்சு பார்த்தோம்னா நமக்கு பெருபாரிங்கிறது தனியா இருக்கக்கூடியது. முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியா அல்லவா அப்படின்னு பார்த்தோம்னா 1960 பெருபாரி கேஸ்ல பகுதி இல்ல, அது வெறும் அட்டைனாங்க. 73 கேசவானந்த பாரதி கேஸ்ல அது ஒரு பகுதி தான் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 1995 எல்ஐசி கேஸ்ல முகப்புரை அரசியலமைப்பினுடைய ஒருங்கிணைந்த பகுதி, இட் இஸ் an integral part of the constitution அப்பீல் பண்ணிட்டாங்க. அது ஒரு சீக்வன்ஸ். பெருபாரி, கேசவானந்த பாரதி, எல்ஐசி. இது வந்து பார்த்தோம்னா நமக்கு சங்கரி பிரசாத் 51, சஜன் சிங் 65, 67ல கோலகநாத், அதுக்கப்புறம் 24th அமெண்ட்மென்ட் 71, 73ல கேசவானந்த பாரதி கேஸ், 80ல மினர்வா மில்ஸ் வழக்கு. இந்த சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடியது. சோ இப்ப ஆர்டிகல் 13 வரைக்கும் பார்த்திருக்கிறோம். சாலியன் ஃபீச்சர்ஸ் பார்த்திருக்கிறோம். பேசிக்கான சில விஷயங்கள் பார்த்திருக்கோம். அடுத்து இருக்கக்கூடியது என்னன்னா 14ல இருந்து நமக்கு 32 வரைக்கும் இருக்கக்கூடிய ரைட்ஸ். அது ஈஸியான ஒண்ணு. 10th புக்ல ஒரே பக்கத்துல இருக்கும். அடுத்த வீடியோ செஷன்ல வந்து நம்ம வந்து அதை வந்து பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ.